வணக்கம். நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் என்னை சுற்றி நடத்திருக்கும் போது கொஞ்சம் ட்ரெஸ் பண்ணிப்பேன், சென்ட்டு ஜாஸ்தி அடிச்சுப்பேன், நகையெல்லாம் அள்ளி போட்டுப்பேன். அப்படி இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு மூடு. என்னுடைய 2 பேத்திகள் லாசியா லயாவோட இன்றைக்கி லன்ச் டேட். ஸோ வெளியில் போகிறேன். அதுக்கு என்னை லஞ்சு கூப்பிட்ருக்கு, வெளியில் போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு. என் சேனல் பெயர் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் புதுமையாக பலவிதமாக நடக்குது. நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி கிடையாது. சில ரொட்டீன் செட் பண்ணியிருப்போம், அந்த ரொட்டீன் மாத்திரம்தான் நடக்கும். மீதி எல்லாமே புதுசாக வேறு வேறு விஷயங்கள். எனக்கு என்னென்னா, தினம் எழுந்து ஆஃபீஸ்க்கு போகணுன்னு கேட்பேன். என்ன ப்ராப்ளம் தான் கேட்பேன். என்ன ஆச்சு, ஆல் குட் அப்படின்னு தான் கேட்டுருவேன். ஆல் குட் கேட்பேன், ப்ராப்ளம்னு கூட கேட்க மாட்டேன். அது அவங்க சொல்லுவாங்க. இது மாதிரி விஷயம். அது விஷயம் மெயினாக என்னென்னா, மோட்டர் உடைஞ்சிது, தண்ணி ஒழுகுது, இப்படி ஆச்சு, டாய்லெட் ரிப்பேர், ஃபேன் மாற்றணும், சுவிட்சை மாற்றணும், இப்படி தான் என் காலம் ஓடும். எழுந்து ஒரு 8:30 9க்கு போனோம்னா ஆஃபீஸ்க்கு, ஒரு 12 மணி வரைக்கும் இந்த கரையை ஓட்டுவாங்க. அதனால் அது ஓடிட்டுருக்கும். இருந்தாலும் நான் சிரிக்க பழகிட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று சிரிப்பது. இப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்ன? வெளிப்பாடு. தமிழில் வெளிப்பாடு. எண்ணங்களை வெளிப்படுத்துவது என்ன? வெளிப்பாடு. மேனிஃபெஸ்டேஷன் என்ன? அஃபர்மேஷனா, ரிப்பீட்டேஷன் ஆஃப் அஃபர்மேஷனா, விஷுவலைசேஷனை காட்சிப்படுத்துதலா, பிரகடனப்படுத்துதலா, அல்லது விஷன் போர்டு பார்க்குறதா, தண்ணியில் சொல்கிறதா, இந்த மாதிரி பல விஷயங்கள் நாம் பண்ணுறோம். ஆனால் மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன? இதெல்லாம் மேனிஃபெஸ்டேஷனா? இதை தவிர இதை மீறி என்ன இருக்குது மேனிஃபெஸ்டேஷனில்? இப்போ பார்ப்போம். வேண்டியது கிடைத்து விட்டது என்று சரணாகதி அடைவது. கிவ் யுவர் செல்ஃப் டோட்டலி. இது நடந்து விட்டது அப்படின்னு உணர்வு பூர்வமாக சரணாகதி அடைந்து கிடைச்சிடுச்சு அப்படின்னு தூரம் நின்று பார்க்கறது தான் முக்கியமான மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாட்டின் அடிப்படை. அஃபர்மேஷன் எழுதலாம், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். இது ஓரலாக சொல்லலாம், விஷன் போர்டு வச்சு பார்க்கலாம், காட்சிப்படுத்தலாம், இமேஜினேஷன். ஆனால் இது நடந்து விட்டது என்று முழு நம்பிக்கையோடு சரணாகதி அடையும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது நடந்துடும். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு வேணாங்கிற அத்தனை விஷயமும், வாழ்க்கையில் தேவையில்லாத வம்பு தும்பு விஷயங்களை விட்டுவிட வேண்டும். இன்னொன்று, தூர தள்ளி இப்படி பார்க்கும்போது நடக்குதுன்னு தெரியும், நடக்குது, சந்தோஷத்தில் இருங்க. கிட்ட போய் எரிக்க பிடிச்சி வந்துரு வந்துரு வந்துருன்னா அது வராது. தூரம் இருந்து பார்த்து நடந்து விட்டது, முடிந்து விட்டது, எனக்கு என் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனையும் என் உயிரிய நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் எட்ட இருந்து அதை பார்த்துட்டே இருங்க. அதுதான் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்பாடு என்பது அட்டாச்மெண்ட், அட் த சேம் டைம் அதன் மீது ஆசைப்படுவது, அதே நேரத்தில் விலகி நிற்பது. விலகி நின்று கிடைத்து விட்டது என்றுதான் விலகுகிறோம், வேண்டான் விலகலாம். இப்போ இந்த நேரத்தில் யூனிவர்ஸ் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்புறப்படுத்தும் போது ஒரே ஒன்று மாத்திரம், எனக்கு ஐ எம் நாட் இன் அக்ரிமெண்ட் வித் ஒன் திங். இந்த இறப்பு மாத்திரம் எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன விஷயம்னா, இறப்பு மாத்திரம் நம்மளால் எதாலையுமே ஈடு செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதை மாத்திரம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இறப்பு இருந்ததுன்னா இழப்பு தானே அது. அது எப்படி அதை ரீப்ளேஸ் பண்ணும் தெரியாது. எனக்கு இன்னும் புரியல. நான் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் ஒன்றுனா போச்சுன்னா அதை விட சிறப்புமிக்க ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நிறைய புக்ஸ் படிக்கிறேன். மேனிஃபெஸ்டேஷன், அஃபர்மேஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படி தான் எனக்கு வந்து விடுகிறது. ஒன்றை இழந்தால் அதை விட சிறந்த ஒன்று நம் வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் இழப்புக்கு அதிக நேரம் வருத்தப்பட வேண்டாம்.
நல்லது வந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கையில் எதுவுமே ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரீயாக எதுவுமே கிடைக்கிறதில்ல. வெற்றி என்பது ஃப்ரீ கிடையாது. அதற்கான உழைப்பு, தியாகம், கஷ்டம். கீழே விழுந்து விடுவோம். விழுந்து விட்டால் யாராவது என்னை தூக்கி விடுவார்கள், காத்திருக்காதீர்கள். கடவுள் உங்களுக்கு சிறந்த ஒன்றை கொடுத்திருக்கிறார், அது உங்கள் வாழ்க்கை. எழுந்து நின்று தன்னம்பிக்கையோடு, தைரியத்தோடு, கீழே விழுந்து எதனால் விழுந்தோம் என்கின்ற அந்த படிப்பினையோடு, என்னெல்லாம் கற்றுக்கிட்டோம், கீழே விழுந்தோம் இல்லையா, என்ன கற்றுக்கிட்டோம், அந்த தப்பை திரும்பி செய்யாமல் போய்கொண்டே இருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகப்பெரிய ஆயுதம் நமக்கு இருப்பது. அடுத்தவன் வந்து தூக்கி விடுவான் எதிர்பார்க்கவே பார்க்காது. முக்கால்வாசி கீழே விழுந்தா நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. மனசுக்குள்ளேயா சிரிச்சிருவாங்க. நான் என்ன பண்ணிடுவேன், எனக்கு என்னுடைய சித்தி இருக்காங்க, அவங்க ஒரு தூரம் பாண்டிபதி நடந்து போயிருந்தேன், கீழே விழுந்தாங்க. நான் சொன்னேன், நான் அதை அப்படியே மூஞ்சி அப்படி திருப்பிட்டு சொன்னேன், மரியாதை எழுந்துரு, உடனே நேராக நெல், ஏதோ தேடுற மாதிரி பண்ணு, அப்படியே கிளம்பு போகலாம் அப்படிம்ப. அந்த மாதிரி ஒரு தைரியம். நாம் விழுந்தது அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாது. எதிர்பார்ப்பை வச்சுக்கொள்ளார்கள். எதிர்பார்த்தால் ஒருவரும் உங்களுக்கு செய்ய மாட்டார்கள், யாராக இருந்தாலும். இப்போல்லாம் என்னென்னா, இந்த காலத்தில் குழந்தைகள், கணவன், மனைவி ஒருத்தருக்கொத்தர் எதிர்பார்ப்பை விட்டுவிட வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கும்போது தான் மனசு ஜாஸ்தி கட்டப்படும். ஐயோ, நான் விழுந்தேனே, நான் விழுந்தேன் ஏன்னு கேட்டாரா, உனக்கு வலிச்சுதான்னு கேட்டாரா, ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டாரா, தண்ணி கொடுக்குவான்னு இதெல்லாம் வந்து நமக்கு வேணாம். நீ தனி மனிதனாக பிறந்தாய், தனி மனிதனாக செல்வாய். இது எங்கள் அம்மா 2 நாள் வச்சுப்பாங்களா என் பசங்க? இல்லை, அந்தந்த காரியத்தை அந்தந்த நேரத்தில் செய்து முடித்து விடுவார்கள். எனவே தன்னம்பிக்கையும் தைரியத்தோடும் நாம் முன்னேற வேண்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் வந்து நிறைய கும்பலை சேர்த்துக்கிறோம், அவைலபிள் ஆல் த டைம். அது பண்ணாதீங்க. உங்களுடைய நேரம் மிக அருமையானது. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு வரைபடம் போல் கொண்டு விட்டிங்கன்னா உங்களுடைய மதிப்பு கூடும், உங்களுக்கு தேவையானது வரும். அதுதான் வேணுங்கிற அனைத்து விஷயம் உங்களுக்கு வேண்டுமென்றால் நீங்கள் அதை மேனிஃபெஸ்ட் செய்து விரும்பி சரியான பரிமாணத்தில் விகிதத்தில் சொல்லிவிட்டு அப்படி வந்து உட்காருங்க. உங்களை நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும். அதே மாதிரி தான் மனுஷனுக்கும். நீங்கள் தேடுற மனுஷங்க, நீங்கள் அன்பு 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 பின்னாடி போகிறவங்க கொஞ்சம் ஒதுக்கி வைங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வருவார். உங்கள் காணாமை, உங்கள் நெருங்காமை அவரை உங்கள் அருகில் கொண்டு வரும். இதுதான் ஈர்ப்புத்தன்மை. இது ஒரு விதமான ஈர்ப்புத்தன்மை நம்மளிடம் உண்டு. அதை நீங்கள் கடைபிடித்தால் மனம் நொந்து போகாமல் இருப்பீர்கள். அதி முக்கியமான விஷயம் இந்த வாழ்க்கை பயணத்தில், உங்களுடைய வெற்றி, தோல்வி, நல்லது, கெட்டது எல்லாத்தையும் கடகடன் போய் பகிர்ந்துக்காதீங்க. எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்காதீங்க. சில பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அதாவது ஆறுதல் சொல்லுவாங்க. சில பேர் நல்லா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கொஞ்சம் மூடி பொத்தி அப்படி வச்சுட்டா உங்கள் கஷ்டத்தை அவங்க அனுபவிப்பாங்களா? மாட்டாங்க. கை தூக்கி விட போகிறாங்களா? நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் நீங்கள் நல்லவங்கன்னு சொன்னால் 10 பேர் நீங்கள் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி 1:10 தான் ரேஷியோ. அதில் அந்த மாதிரி ஜனங்கள் உங்களை சுற்றி. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழணும், அவங்க வாழ்க்கையை அவங்க தான் உங்களுக்கு மாத்திரமே உரியதான அந்த விஷயங்களை எதற்கு அடுத்தவர் சொல்ல வேண்டும். வெற்றியின் ரகசியம் என்னென்னா, உங்கள் ரகசியத்தை நீங்கள் பாதுகாப்பது தான். என்ன ரகசியம்? ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வெளியில் சொல்லும்போது என்ன ஆகிடும்னா, இது செய்ய போகிறேன்னு சொல்லும்போது அவங்க சில பேர் நல்லா இருக்கட்டும், நான் எப்போவுமே வாழ்க வளமுடன் சொல்லிவிடுவேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, செய்கிறத எப்படி செய்கிறேன் பார்த்துருவோம், அப்பா இவன் செய்கிறான் இல்லையா அப்படின்னு. அது என்ன ஆகிடும், அந்த அலைவரிசை எதிர்மறையான அலைவரிசை உங்களை நெருங்க. சில டைம் நீங்கள் நினச்சி ஒரு காரியம் கடைசி நிமிஷம் வரைக்கும் போகும். நான் என் வீட்டில் கூட சொல்கிறது, என் சன், என் நெவ்யூலாம் கேட்கும்போது, இப்போ கேட்காத, முடிச்சுட்டு பேசுகிறேன். அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அவங்க எண்ணங்கள் வேறு மாதிரி ஓடும்ல. இந்த ஒரு ப்ராஜெக்ட் பற்றி நான் செஞ்சிட்ருக்கேன், ஏதோ பண்ணுறேன்னா, மார்க்கெட்டிங் பண்ணிட்டுருக்கேன்னா, அவங்க எண்ணம் இது எப்படி செய்வாங்க, அது முடியுமா முடியாதா, அதெல்லாம் அந்த முடியுமா முடியாதா என் மீது அடித்து விடும்.
என்னுடைய முடியும் என்கின்ற என்னுடைய நம்பிக்கை அப்படி பார்த்து போயிட்டே இருக்க பாருங்க, என்னுடைய விஷயங்கள் நடந்து விடும்னு அதை அப்படி கட் பண்ணி விட்டுடும். குறுக்கிடும். அலைவரிசை குறுக்கிட்டாலே இந்த இதயத்திலிருந்து கைப்படியாக மூளைக்கு சென்று ஆழ்மனம் செல்லும்போது அது தடுமாறிவிடும். முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு அதுவே நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த நடக்குமா நடக்காத நடக்காது. அதனால் உங்கள் வாழ்க்கையின் ரகசியங்களை யாருக்கும் சொல்லாதீர்கள். செய்கின்ற ப்ராஜெக்ட், நடக்கின்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது. பல மனிதர்கள் நம் வாழ்க்கையில் சந்திக்கின்றோம். சிலர் பாடம் சொல்வதற்காக கடவுள் அனுப்பி கொடுத்துருக்கார். இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி தான் இருப்பான், வெண்ணா வேணும் உனக்கு, அதுக்கு. சிலர் நமக்கு ஆறுதல் சொல்ல, ஹீலிங், குணப்படுத்த வந்திருப்பார்கள். சிலர் மகிழ்ச்சியை தர இருப்பார்கள். ஆனால் எல்லாருமே டெம்பரரி தான். யார் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு உட்காந்து பாருங்கள், யாரெல்லாம் வந்தாங்க, எத்தனை நாள் இருந்தாங்க, எப்படி போனாங்க. சில பேர் சண்டை போட்டு போவாங்க, சில பேர் எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக அப்படி நடந்து போயிடுவாங்க, வாழ்க்கையை விட்டு விலகி போவார்கள். எனவே வரும் மனிதர் அனைவரையும் வரவேற்போம். எல்லாரிடமும் அன்பாக கருணையாக நடப்போம். கருணை ஒன்றே மிக முக்கியம். என்ன கோச்சிட்டாலும் நீ சாப்பிடுயான்னு கேட்காம நான் இருக்கவே மாட்டேன். சாப்பாடு போட்டு தான் நான் அனுப்புவேன் எல்லாருக்கும், யார் எங்கே பார்த்தாலும். அதே மாதிரி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். இவங்களுக்கு இந்த பழம் பிடிக்கும், இவங்களுக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு இது அது சீசன்லாம் வரும்போது எந்த ஊரில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாங்கி அப்படி அனுப்பி விட்டுடுறது. பழம் பிடிக்கும், காய் பிடிக்கும். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு ரசாலம் ரொம்ப பிடிக்கும், ஆனால் வாங்கி கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க பேச நிறுத்திட்டாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் விட்டுட்டேன். இந்த மாதிரி நாம் என்னென்னா மனுஷர்கிட்ட அன்பாக நடந்துப்போம். நாம் நல்லவங்களாக இருந்துடும். நாம் எப்போவுமே நல்லா இருந்தால் இருந்துடும். சில நேரம் கெட்டவர்களாக இருக்க வேண்டியது எதுக்குன்னா, நம்மளை ரொம்ப நம்ம உடம்பில் காயப்பட்டு மனசை காயப்படுத்தினா தூக்கி தூர வச்சுட்டு நன்றி சாமி போயிட்டு வா, உனக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு நீங்கள் தைரியமாக சொல்லணும் அவர்களை ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நம் ஆற்றல் மேனிஃபெஸ்ட் பண்ணுற ஆற்றலை அப்படியே அழிச்சிடுவாங்க, கட் பண்ணிடுவாங்க. பலவிதமாக கட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியாமல் நம்ம மண்டையை அப்படியே குழப்பி மூளை செலவு செய்து மேனிப்புலேட் பண்ணி நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறத நான் நம்பிக்கையை தகர்த்து அந்த மாதிரி பண்ணுற ஆளுங்கள்லாம் பக்கத்தில் சேர்க்காதீங்க. தொடர்பு கொள்வது ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷன் எப்படி தொடர்பு கொள்ளணும்? நல்ல உயர்ந்த வார்த்தைகள் போட்டு நான் நின்று இங்கே சென்று இதை பெற்று வந்தேன், வென்று வந்தேன், அப்படி கிடையாது. கரெக்டாக புரியும்படி சரியான வார்த்தைகள் தேர்ந்தெடுத்து. இப்போ என் மகன் திருமணம் முடிந்து விட்டது. எப்படி முடிஞ்சுது? யார் பொண்ணு, எந்த இடத்துல கல்யாணம், எல்லாத்தையுமே தீர்மானம் பண்ணி மனசில் வச்சு உணர்வு போவோம். என் மகன் திருமணம் ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ஜூன் மாதம் முடிவுக்குள் நடந்து முடிந்து விட்டது. இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. வருகின்ற மருமகள் மிக அழகாக, புத்திசாலியாக, நல்லபடியாக இருப்பாள். மகன் பேரை சொல்லணும், மகனை வருகிற மருமகளை பற்றி விஷுவலைசேஷன் சொல்லணும். அழகாக நல்ல புத்திசாலியான படித்த பெண் எனக்கு மருமகளாக வந்து விட்டால் இப்போது நீ ஸ்பெசிஃபை பண்ணு. சொல்வது கரெக்டாக திருந்த தேவையான அளவு, நீளம், அகலம், ஆழம் அத்தனையும் தெரிந்தால்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு வேண்டுவதை கொடுக்கும். ஸோ கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தை அல்ல, எண்ணங்கள் சரியான விகிதத்தில் வர வேண்டும் பிரபஞ்சத்தை கவர்வதற்கு. யாராவது ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் கேட்டிங்களா? எனக்கு இது வந்திருக்கு 11 வந்துட்டு. என்ன சொல்லிக்கன்னா, உன்னுடைய இதயத்திற்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது. யூ மென்ட் ஃபார் மோர். உனக்கு நீ இப்போ கிடைச்சிக்க போகாது, உனக்கு அதிக தேவை உண்டு, அது உண்டு. ஆனால் பிரபஞ்சம் உனக்காக அதை பல வித முயற்சிகளில் கொண்டு தரும். இது யார் கேட்டீங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஃபைனான்ஷியல் பிளெஸிங்ஸ் இஸ் கம்மிங் டு யூ.
ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மெசேஜ் சொல்லுது. இதை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் உடனே எனக்கு தோணும், இது எனக்கு இல்லை, உங்களுக்கு, உங்களில் யாருக்கு ஃபைனான்ஷியல் அபிடன்ஸ் வேணுமோ அது சொல்லுது. உங்கள் தேவைக்கு அதிகமாக நீங்கள் விருப்பியபடி பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லா விதமான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. விரைவில் நீங்கள் கேட்ட பணம் உங்களை வந்து அடையும். இதுதாங்க மெசேஜ். சில முத்திரைகள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த முத்திரை இப்படி வந்து இது கிராஸ் பண்ணிக்கணும், கட்டு விரல், இந்த 2 விரல் நீட்டிருக்கணும், மற்றது இப்படி இருக்கணும். இது வந்து கலிமுத்திரை. மனசில் இப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள், இந்த கட்டு விரல் 2ம் இப்படி கிராஸ் பண்ணியிருக்கணும், இந்த விரல் நேராக இருக்கணும், மற்றது பின்னி இருக்கணும். இதை வச்சு இது பேர் கலிமுத்திரை. மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னா, மனத்தாங்கல் இருக்குன்னா நல்லா மூச்சு எடுத்து மூச்சு விட்டு இது அப்படியே பண்ணிகிட்ருக்கணும். புரிஞ்சுதா? இது இப்போ அப்படியே ஒரு 5 நிமிஷம் மனபாரத்தெல்லாம் இறக்கி விட்டுடும். கவனமாக இது மாத்திரம் தான் நினைக்கணும், எதையும் நினைக்காதீங்க. இந்த மாத்திரம் நினச்சி, இந்த முத்திரையை நினச்சி, எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுளை வணங்கி அதை மாத்திரம் ஒரு அல்லானா அல்லா 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 அல்லா, ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நான் வந்து எப்போவுமே ஓம் நமச்சிவாய சொல்வேன். ஓம் நமச்சிவாய் அப்படின்னு சொல்லிக்கோங்க. அடுத்த முத்திரை என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த முத்திரை இப்படி எல்லா கையும் கோத்துட்டு இந்த கட்டை விரல் மாத்திரம் ஒரு ஓப்பன் விட்டு இப்படி இருக்கணும். இது வந்து அன்பிரேக்கபிள் ட்ரஸ்ட், அசைய முடியாத நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம் கொடுக்கும். எதிரில் உள்ளவர்கள் உங்களை இதை கொண்டு பார்த்தால் இப்படி உட்காந்துக்கணும். வெறும்னா இப்படி உட்காந்துட்டு இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க உங்களுடைய ப்ரெசன்ஸை, உங்களுடைய அங்கே இருக்கிற விஷயத்தை உணருவார்கள். எல்லா விஷயமும் நீங்கள் விரும்புவது போல் நடந்துவிடும். ஏதாவது மீட்டிங் போனால் இப்படி கையை வச்சுக்கோங்க, ஓகே? இல்லாட்டி இப்படி. இதுவும் ஒரு சிறந்த முத்திரை. நான் இந்த முதிரை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள், நிறைய பேர், நான் 2-3 தடவை ரஜினி சார் கூட இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கேன். நான் நல்லா ஆன்மீகவாதி, அவர் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு முத்திரை. இதுவும் மிக சிறந்த முத்திரை. எதிராளியை எதிர உட்காந்துருக்க நீங்கள் சொன்ன பேச்சை கேட்க வச்சிடும். புரியுதா? 2வது கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ். அப்படியே ஒரு கவனம் நன்றாக செலுத்துவதற்கு இந்த முத்திரை மிக நல்லது. இன்னொன்று என்னென்ன, இந்த முத்திரை இருக்குல்ல, இதை இப்படி பண்ணும்போது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆன்மாவை இறைவனுடன் கொண்டு செலுத்தும். இதை பாருங்கள், இது வந்து கைண்ட் ஆஃப் பிரமிட் லைக். இந்த ஷார்ப் நிறைய கோபுரம் கலசம்லாம் இப்படி தான் பார்த்துருக்கோம். பிரமிட் இப்படி தான் இருக்குது. அந்த ஈர்ப்புத்தன்மை இந்த முதிரைக்கு மிக அதிகம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. நீங்கள் காலையில் ஓரலாக அஃபர்மேஷன் சொல்கிறதா இருந்தால் இப்படி வந்து சப்பலாங்கோலுக்கோ 2 காலையும் மடக்கிட்டு இப்படி வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். வெகு விரைவில் மனசு ஒருநிலைப்படும், நல்லது நடக்கும். இதாங்க சின்ன சின்ன விஷயம் நான் தினம் கற்றுக்கிறேன், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன், உங்களோட ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும். நீங்கள் கேட்கும் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். உங்களால் முடியாத எதுவுமே கிடையாது. உங்களால் முடியாத ஒரு சின்ன துரும்பு கூட நகராது. நீங்கள் நினைத்தால் நகரும். உங்கள் மிக சக்தி வாய்ந்தவர் நீங்கள், பராக்கிரமசாலி, அன்பும் இருந்தவர் நீங்கள், என் மக்கள் நீங்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.